கைஸ் வெல்கம் டு குட்வில் சவுண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஆந்தம் ரிசீவர் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து டெனானில் ஒரு ரிசீவர் அண்ட் பயோனியரில் ஒரு ரிசீவர் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் சென்ட்ரல் ஸ்பீக்கரும் ஒரு சேட்டலைட் ஸ்பீக்கர் பேக்கேஜ் பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது ஆந்தமில் MRX 740 அப்படிங்கிற மாடல். இது ஒரு லேட்டஸ்ட்டு மாடல். இது டெமோ பீஸ் தான். நாங்கள் எடுக்கும்போது டெமோ பீஸாக தான் எடுத்தோம். எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது. ஷோரூமில் வச்சுருந்த ப்ராடக்ட் இது. ஸோ யூசேஜ்லாம் கிடையாது. அண்டு ஆந்தம் பொறுத்த வரைக்கும் மெயினாக என்னென்னா அதோட சவுண்ட் குவாலிட்டி தான். நான் இது கீப் ஆன் ரிப்பீட்டிங் த சேம் திங். அதர் தென் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த 4K ஆகட்டும், டால்பி அட்மாஸ் ஆகட்டும், ஐமேக்ஸ் என்ஹான்ஸ்டு, ERC இது மாதிரி லேட்டஸ்ட்டு எல்லா ஃபார்மட்டும் கொடுத்துருக்காங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி. மோர் இம்பார்ட்டண்ட்லி என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா இதோட டேக்கு, இதோட ப்ரீ அவுட் ஃபங்க்ஷன். ஈவன்தோ இது 7 சேனலாக இருந்தாலும் இதுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. 1 to 5 சேனல்ஸ் வந்து 140 வாட்ஸ் வரும் 8 ohmஸில். இதுவே நீங்கள் 6 ohmஸில் போட்டிங்கன்னா 170 வாட்ஸ் வரைக்கும் கிடைக்கும் 5 சேனலுக்குமே. 2 சேனல் ட்ரிவனில் 1 to 5 சேனல்ஸ். அந்த ரிமைனிங் 2 சேனலுக்கு வந்து அவங்க வந்து 60 வாட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் ப்ரீ அவுட் பற்றி சொல்லணுன்னா, ப்ரீ அவுட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ஆர்எம்எஸ்லேருந்து 7 வோல்ட் ஆர்எம்எஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. உங்களுக்கு இது வந்து ஒரு டெனான் மாரன்ஸ், ஒரு ஆங்கியோ இல்லை அதர் பிராண்ட் ப்ராசஸரில் வந்து நார்மலாக இவ்வளோ ஹை அவுட்புட் கிடைக்காது. ஈவன் நீங்கள் இப்போது ஒரு 8805 எடுத்துக்கோங்க, ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் மரான்ஸில். அதில் கூட உங்களுக்கு வந்து RCAல இந்த அளவுக்கு அவுட்புட் கிடைக்காது, அதுதான் சொல்ல வரேன். அண்ட் டேக் வந்து ஆடியோஃபைல் கிரேடட் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 7 சேனல்லே ஒரு பெஸ்ட்டு 7 சேனல்னால் இது ஆந்தம் MRX 740 வந்து நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் எக்ஸலண்ட் சாய்ஸ். 11.2 வரைக்கும் ப்ராசஸிங் பண்ணோம். உங்களுக்கு 4K, டால்பி அட்மாஸ், விஷன் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்டு அதர் தென் தட் உங்களுக்கு இது வந்து ஃபுல் பேக்கேஜோடே வந்துடும். உங்களுக்கு ARC ஜெனிசிஸ் கொடுத்துருக்காங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி ARC, முன்னாடி ARC நார்மல் ARC, அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணிட்டாங்க ஜெனிசிஸ்க்கு. ஸோ அட்வான்ஸ்டு கேலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக இருக்குது இப்போ ஜெனிசிஸ் கேலிப்ரேஷன் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தீங்கன்னா கைண்ட்லி கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டு ரிசீவராக இருக்கும். நீங்கள் ப்ராசஸராகவும் யூஸ் பண்ணலாம். நாட் நெசசரி தட் நீங்கள் ப்ராசஸர் வாங்கி அதில் தான் வந்து அவுட்புட் நல்லா இருக்கும்னு இல்லை. நீங்கள் ட்ரை அவுட் திஸ், இட்ஸ் எக்ஸலண்ட் ப்ராடக்ட். அண்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,95,000 வரும். ஸோ இன்ட்ரெஸ்டட்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்டு அடுத்து நம்ம வந்து டெனானில் வந்து ஒரு 11.2 AV ரிசீவர் பார்க்க போகிறோம். இது வந்து லேட்டஸ்ட்டு மாடல், கரண்ட்டில் உள்ள மாடல். உங்களுக்கு லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் லைக் RO3D, ஐமேக்ஸு, உங்களுக்கு 32-bit DAC யூஸ் பண்ணியிருக்காங்க, 8K வீடியோ ரெசல்யூஷன், இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் 2 வெர்ஷன் இருக்குது. AVR ஒன்று இருக்குது, AVC ஒன்று இருக்கும். இது UK வெர்ஷன் AVCங்கிறது. ஸோ இது லேட்டஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு மாடல். ERC, உங்களுக்கு டால்பி அட்மாஸ், டால்பி விஷன், HDR, உங்களுக்கு HLG, இந்த மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் இருக்க மாடல் தான். அண்டு இது வந்து மேட் இன் ஜப்பான் மாடல். 6700H மாடல். இது மேட் இன் ஜப்பான். உங்களுக்கு கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்டிஃபை, ரூன், அமேசான், அலெக்ஸா என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக இப்போது லேட்டஸ்ட்டில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். இது ஒரிஜினல் பாக்ஸோடு இருக்குது. ரொம்பவே மின்ட் கண்டிஷன் ப்ராடக்ட். அண்டு இன்ட்ரெஸ்டட்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு அபவுட் 2 lakhs வரும் புதுசு. நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1,27,000 வரும். மின்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம அடுத்து பார்க்குறது கெஃபில் ஒரு சென்டர் ஸ்பீக்கர் மாடல் பார்த்தீங்கன்னா Q250C அப்படிங்கிற மாடல். இது ஒரு நல்ல மாடல். வாய்ஸ் கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். மின்ட் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த ப்ராடக்ட்டும். இது பார்த்திங்கன்னா 2 5.25 inches பேஸ் ட்ரைவரும் ஒரு ட்வீட்டரும் கொடுத்துருக்காங்க. அந்த ட்வீட்டர் யூனிக்யூ ட்வீட்டர்னு சொல்லுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். மிட் ரேஞ்சிலே வந்துடும் இந்த ட்வீட்டர். இதோட வாய்ஸ் கிளாரிட்டி கெஃப் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதோட டிபி பார்த்திங்கன்னா 87 dB இருக்கும். ரொம்ப சப்டலாக இருக்கும் அந்த டோன் கிளாரிட்டி.
இறையாது. உங்களுக்கு வால்யூம் நீங்கள் ஏற்றுனீங்கனாலும் இறையாது. வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 100 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் மின்ட் கண்டிஷன் ப்ராடக்ட் தான். ஸோ இன்ட்ரெஸ்டட்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் 32,000 வரும். தேங்க்யூ. Do you remember what it felt like to live in peace? The world has changed. This new weapon, more powerful than you can imagine. I have spent my life trying to protect my family. The children, they have the ability to see. Now, they will come for us. We're now at war. The first nation to harness sight will dominate the world. This new weapon, more powerful than you can imagine. All of Pyre will be ours. Bomb them. You are my husband and their father. You must decide what is best for us. I will die before I allow anything to happen to you. அடுத்து பார்க்குறது ஃபோக்கல் கோரால ஒரு சென்டர் ஸ்பீக்கர் CC800V அப்படிங்கிற மாடல். இதுவும் ரொம்ப மின்ட் கண்டிஷன் ப்ராடக்ட். அண்டு இது நம்ம கஸ்டமர் வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க. CC900 போயிட்டாங்க. ஸோ இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா 2 ஆரஞ்சு டிரைவர் கொடுத்துருக்காங்க, ஒரு வந்து ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு இதுவுமே நல்லாயிருக்கும், வாய்ஸ் கிளாரிட்டி. ஸோ ஃபோக்கல் சவுண்ட் பிடிக்கிறவங்க இது வாங்கிக்கலாம். அண்டு நல்ல ப்ரைஸில் கொடுக்குறோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 26,500 வரும். இது வாட்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 வாட்ஸ் நாமினல் வாட்ஸும் 150 வாட்ஸ் ஸ்பீக்கும் கொடுத்துருக்காங்க. 8 ohms ஸ்பீக்கர் தான். ஸோ இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பயோனியரில் ஒரு 9.2 AV ரிசீவர். இது வந்து ஒரு கிளாஸ் D ஆம்ப்ளிஃபையர். அண்டு இதோட வாட்டேஜ் பார்த்திங்கன்னா 135 வாட்ஸ் போகும் 8 ohmஸில். 6 ohmஸில் அதிக ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து 8 ohmஸ்லேயே கன்சிடர் பண்ணோம். 2 சேனலில் உங்களுக்கு 135 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்டீரியோவுக்கு சூப்பராக இருக்கும். LX சீரீஸில் பயோனியரில் ஒரு சில மாடல் ஸ்டீரியோ நீங்கள் பாட்டு கேட்டு இருந்தீங்கன்னா LX சீரீஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நல்லாவே இருக்கும். ரொம்பவே நல்ல AV ரிசீவர். டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணும். 4K இருக்குது, வைஃபை, ப்ளூடூத் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அண்டு இதோட பவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு இது வந்து 32-bit DAC தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் 32-bit DAC வந்து பயோனியரில் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். LX சீரீஸில் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஎஸ்பியில் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ளாக்கு வேவ் ஃபார்மேட் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். ஸோ 9.2 AV ரிசீவர். இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. அடுத்து பார்க்குறது வந்து மோரல் பிராண்டில் ஒரு 5.1 சேட்டலைட் ஸ்பீக்கர் பேக்கேஜ். பார்க்க சின்னதாக இருந்தாலும் ரொம்ப சவுண்டு சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா MT2ன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ். மியூசிக் தேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 inches டிரைவர் தான். ஆனால் சவுண்டு ஒரு புக் ஷெல்ஃபில் வர மாதிரி குவாலிட்டி இருக்கும். சப்பும் வந்து 150 வாட்ஸ் கிளாஸ் D ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு மிட் சைஸ் ரூம், ஸ்மால் சைஸ் ரூமில் நீங்கள் காம்பேக்டாக வைக்கணுன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் வாங்கலாம். இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சப்பு மட்டுமே $800 $900 சொல்லுவாங்க. இந்த பேக்கேஜ் எல்லாம் சேர்த்து $1,500 வரும். பட் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் 35,000. இன்ட்ரெஸ்டட்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.